வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் கடைசி வீடியோவில் பவிஷ்யத் கால், அதாவது எதிர்காலத்தை பற்றியும் அதற்கான விதிமுறைகளை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி நாம் அந்த எதிர்காலத்தை அடிப்படையாக வச்சு ஒரு சின்ன உரையாடலை பார்ப்போம். இந்த உரையாடலில் கடைசி வரை கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு கிடச்சிரும். எதிர்காலத்தை எப்படி உபயோகப்படுத்துறது, அதில் வர்ற விதிமுறைகளை எப்படி நம்ம கையாளுறதுங்கிறது ஒரு சின்ன தெளிவு உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அப்புறம் என்னோடய சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? வாங்க நம்ம கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம். எஸ், இந்த கான்வர்சேஷன் 2 பேர்த்துக்கு இடையில் நடக்கிற மாதிரி நான் அமைச்சிருக்கேன். சரிங்களா? இதை கரெக்டாக கவனிங்க. அந்த சென்டென்ஸ் மேக்கிங்கும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் தமிழில் அப்படியே வர்ற மாதிரி தான் நான் அமைச்சிருக்கேன். நீங்கள் எந்த வித மாற்றமும் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரவி ரவி சொல்கிறார், கல் மே ஜல்தி உட்டுங்க, மே सूरज की पहली किरण के साथ उठने की कोशिश करूँगा. கல் மே ஜல்தி உட்டுங்க, கல்னா நாளை. நம்ம ஏற்கனவே கல் அப்படிங்கிற வார்த்தையை நேற்று நாளை அப்படிங்கிற மீனிங்கில் வரும்னு பார்த்துருந்தோம். ஸோ கல் அப்படின்னா இந்த இடத்துல நாளை. காரணம் என்னென்னா நம்ம எதிர்காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கல் மே ஜல்தி உட்டுங்க, நாளை நான் சீக்கிரமாக எழுந்திருப்பேன். மே सूरज की पहली किरण के साथ, सूरज की पहली किरण के साथ, सूरज அப்படின்னா சூரியன். मैं सूरज की पहली किरण के साथ उठने की कोशिश करूँगा. நான் சூரியன் உதயமாகும் போது எந்திரிச்சிருவேன் அப்படிங்கிற மீனிங்கில் தான் சொல்கிறாங்க. பெஹலி கிரண் கே சாத் அப்படின்னா சூரியனோட ஒளிக்கதிர், முதல் ஒளிக்கதிர். பெஹலி அப்படின்னா முதல் ஒளிக்கதிர் வரும்போது நானும் சேர்ந்து எந்திரிச்சிருவேங்கிற மீனிங்கில் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சூரிய உதயமாகும்போது நானும் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். நாளை நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன், நான் சூரியனுடைய முதல் ஒளிக்கதிருடன் சேர்ந்து எழுந்திருக்க முயற்சி செய்வேன். கோஷிஷ் கருங்கா அப்படின்னா முயற்சி செய்வேன் அப்படின்னு அர்த்தம். இந்த சூரஜ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே இந்த பாஷான்னு ஒரு படத்தில் அந்த 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, அதில் முதல் லைனில் வரும் இந்த வார்த்தை, ஏக்கஹி சூரஜ். ஏக்கஹி சூரஜ்னா ஒரே ஒரு சூரியன் அப்படிங்கிற லைன் வரும். அது நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இந்த சூரஜ்ங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடும். சூரஜ்னா சூரியன் அப்படின்னு. பெஹலி கிரண் அப்படின்னா முதல் ஒளிக்கதிர். பெஹலி இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹம்மாப்கேன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் பெஹலா பெஹலா பியார் ஹே, பெஹலி பெஹலி பார் ஹே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்படின்னா முதல் காதல், முதல் முறை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அந்த பெஹலிக்கு அர்த்தம் முதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ரவி சொல்கிறார், கல் மே ஜல்தி உட்டுங்க. ஜல்தி அப்படின்னா வேகமாக இல்லை சீக்கிரமாக. கல் மே ஜல்தி உட்டுங்க, मैं सूरज की पहली किरण के साथ उठने की कोशिश करूँगा. நான் சூரியனுடைய முதல் ஒளிக்கதிரோடு சேர்ந்து எழுந்திருக்க முயற்சி செய்வேன். இந்த மாதிரி ரவி சொல்கிறார். அதுக்கு ரவியோட ஃப்ரெண்ட் சீமா என்ன சொல்கிறாங்க, அச்சா फिर तुम क्या करोगे. அச்சா फिर तुम क्या करोगे. அப்படியா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன். ஃபிர் அப்படின்னா அப்புறம் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும் இந்த இடத்துல. தும் கியா கரோகே, தும் நீ என்ன செய்வாய். சரிங்களா? இந்த கான்வர்சேஷனை நீங்கள் படிக்கும்போது சாதாரணமாக பேசுகிற மாதிரியே படித்து பாருங்கள். படிக்கும்போது கொஞ்சம் அந்த வார்த்தைகள் தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சாதாரணமாக பேசுகிற மாதிரி படித்து பாருங்கள். சரிங்களா? அதுக்கு ரவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மே दौड़ने जाऊंगा, उसके बाद बगीचे में पौधों को पानी दूंगा. मैं दौड़ने जाऊंगा அப்படின்னா நான் நடைபயிற்சி செல்வேன். उसके बाद அதன் பிறகு, मैं बगीचे में पौधों को पानी दूंगा. उसके बाद அப்படின்னா பிறகு, நான் நடைபயிற்சி செல்வேன், அதன் பிறகு. उसके बाद बगीचे में पौधों को, பகிச்சேனா தோட்டங்கள், பகிச்சா அப்படின்னா தோட்டம், பகிச்சே அப்படின்னா தோட்டங்கள். தோட்டங்களில் செடிகளுக்கு, பௌத்தம் அப்படின்னா செடிகள், பௌத்தோங்கு செடிகளுக்கு,
பானி தூங்கா, தண்ணீர் ஊற்றுவேன். நான் நடைபயிற்சி செல்வேன், அதன் பிறகு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன். मैं दौड़ने जाऊंगा, उसके बाद मैं बगीचे में बहुतों को पानी दूंगा அப்படின்னு ரவி சொல்றார். அதுக்கு சீமா கேட்குறாங்க, फिर नाश्ता कब करोगे? காலை உணவு எப்பொழுது செய்வாய், இல்லை எப்பொழுது சாப்பிடுவாய்? फिर नाश्ता कब करोगे? நாஸ்தா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. நாஸ்தா. கப் அப்படின்னா எப்பொழுது. கப். கரோகே எப்பொழுது செய்வாய், எப்பொழுது சாப்பிடுவாய் அப்படிங்கிற மாதிரி சீமா கேட்குறாங்க. அதுக்கு ரவி என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, நாஸ்தா மே மம்மி கே சாத் கருங்கா. நாஸ்தா காலை உணவு நான் என் அம்மாவுடன் செய்வேன், இல்லை சாப்பிடுவேன். பிர் மே படாயி கருங்கா और अपना होमवर्क पूरा करूँगा. नाश्ता मैं मम्मी के साथ करूँगा, நான் காலை உணவை அம்மாவுடன் சேர்ந்து சாப்பிடுவேன். பிர் பிறகு, மே படாய் கருங்கா பிறகு நான் படிப்பேன். படாயி அப்படின்னா படிக்கிறது, நான் படிப்பேன். அவர் அப்னா ஹோம்ஒர்க் பூரா கருங்கா என்னுடைய வீட்டு பாடங்களை முழுவதும் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து அப்னா அப்படிங்கிறது வந்து என்னுடைய அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இப்போ ஒரு கடை பேர் கூட உங்களுக்கு தெரியும், அப்னா மொபைல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து என்னுடைய மொபைல் அப்படின்னு அர்த்தம். அப்னா ஹோம்ஒர்க் பூரா கருங்கா காலை உணவு அம்மாவுடன் சேர்ந்து செய்வேன், பிறகு நான் படிப்பேன், மேலும் என்னுடைய வீட்டு பாடங்களை செய்வேன் அப்படின்னு ரவி பதில் சொல்கிறார். சரிங்களா? ரைட். சீமா, ये तो अच्छी योजना है, ये तो अच्छी योजना है, शाम को क्या करोगे? शाम को क्या करोगे? ये तो अच्छी योजना है. யோஜனா அப்படின்னா திட்டம். இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கே. சாயங்காலம் என்ன பண்ணுவேன்? சாம்கோ அப்படின்னா மாலையில். மாலையில் என்ன செய்வாய்? சாம்கோ கியா கரோகே மாலையில் என்ன செய்வாய்? யோஜனா அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த யோஜனாங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? திட்டம் அப்படிங்கிற மீனிங்கில் ஒன்று பிளான். சாம்கோ அப்படின்னா மாலையில். சாம்கோ கியா கரோகே மாலையில் என்ன செய்வாய் அப்படின்னு சீமா கேட்குறாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாம்கோ மே अपने दोस्तों के साथ कैरम बोर्ड खेलूँगा. शाम को मैं अपने दोस्तों के साथ कैरम बोर्ड खेलूँगा. மாலையில் நான் என்னுடைய தோழர்களுடன், என்னுடைய நண்பர்களுடன், अपने दोस्तों के साथ, के साथ அப்படின்னா உடன், தோழர்களுடன் கேரம் போர்டு கேளுங்கா கேரம் போர்டு விளையாடுவேன். சாம்கோ மாலை, என்னுடைய, மே अपने दोस्तों को के साथ कैरम बोर्ड खेलूंगा மாலையில் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து சதுரங்க விளையாட்டு விளையாடுவேன் அப்படின்னு ரவி சொல்றார். ரைட். அதுக்கு சீமா என்ன சொல்றாங்க? बहुत अच्छा कल का दिन मजेदार होगा. बहुत अच्छा कल का दिन मजेदार होगा. ரொம்ப நல்லது, நாளைய நாள் இனிமையாக இருக்கும் போல. बहुत अच्छा அப்படின்னா ரொம்ப நல்லது. கல் கா தின் நாளைய நாள், மஜேதார் ஹோகா மஜேதார்னா இனிமையாக. இப்போ மஜாவாக இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, மஜா அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டாடுறது, அந்த மீனிங்கில் வரும். அதோட சேர்ந்தது தான் அந்த மஜேதார், இனிமையாக இருக்கும் போல அப்படின்னு கேட்குறாங்க. பகுத் அச்சா கல்கத்தின் மஜேதார் ஹோகா ரொம்ப நல்லது, நாளைய நாள் இனிமையாக இருக்கும் போல அப்படின்னு சீமா கேட்குறாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, कल का दिन बहुत शानदार रहेगा. हाँ कल का दिन बहुत शानदार रहेगा. ஆமாம், நாளைய நாள் மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த ஹாங் சொல்லும்போது கடைசி இங்கு உச்சரிப்பு சைலண்ட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹாங், ஹாங்காங்னு சொல்லுவோம்ல, ஹாங். கல் கா தின் பகுத் சாந்தார் ரகேகா. சாந்தார்னா அற்புதமாய், அமேசிங். ஆமாம், கண்டிப்பாக நாளைய நாள் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சாந்தார் ரகேகா அப்படின்னு ரவி சொல்கிறார். இப்போ இந்த கான்வர்சேஷனில் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால தும்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி, அது ஒரே ஈக்குவல் ஏஜ் இருக்கனால வா போங்கிற மாதிரி நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். சரிங்களா?
அதே மாதிரி இப்போ சீமா எப்படி ரவி கிட்ட கேள்வி கேட்டாங்களோ இதே கான்வர்சேஷன் நீங்கள் மாற்றி கேட்டு பாருங்க. இப்போ ரவி வந்து சீமா கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அப்படி நீங்கள் மாற்றி அமைக்கும் போது என்ன ஆகும், வெர்பல் எல்லாமே பெண்பாலில் மாறும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? இந்த கான்வர்சேஷன் சீமா வந்து ரவிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் மாற்றி ரவி வந்து சீமாவை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி மாற்றி பாருங்கள், இதே கான்வர்சேஷனை வச்சு. சரிங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் அது. அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பாய் பாய்.